ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlogல நம்ம வந்து திண்டிவனம் டு ஏற்காடு ரோட் ட்ரிப் போனது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம திண்டிவனத்துலேருந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 8 o'clock போல் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதி தூரத்தில் வந்து இந்த கருப்பட்டி காஃபி கடையில் வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா, அப்புறம் குழி பணியாரம், டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. முன்ன நான் வந்து 3 இயர்ஸ் முன்னாடி இந்தியா வரும்போது கூடுவாஞ்சேரியில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கருப்பட்டி காப்பி வந்து நிறுத்தி குடிப்போம். அதாவது சென்னையிலேருந்து நாங்கள் திண்டிவனம் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணுவோங்க. ஆனால் இந்த வாட்டி நான் ஊருக்கு வந்ததும் பார்க்குறேன், எல்லா ஊர்லேயுமே இந்த கடை இருக்குங்க. இந்த கடை இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம். ஈவன் திண்டிவனத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்து இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸு, டீ, காஃபி எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்குது. பட் நான் வந்து ரொம்ப வெயிலாக இருந்ததால் டீ எதுவும் குடிக்கல. ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் நிப்பாட்டி இளநீ வாங்கி குடித்தோம். ஸோ டுவர்ட்ஸ் சேலம் போகிறோன்றதால அங்கே வந்து வாழை, தென்னை, மஞ்சள் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வளர்கிற ஏரியான்றதால இளநீ ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே எல்லோரும் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திண்டிவனத்துலேருந்து நம்ம ஏற்காடு போகிறோம் அப்படின்னா நம்ம 2 வழியாக போகலாங்க. ஒன்று நம்ம சேலம் போயிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடியே வந்து மேட்டுப்பட்டியிலேருந்து ஹைவேஸ்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா குப்பனூர் வழியாகவும் நம்ம வந்து ஏற்காடு போகலாம். 2 வழியும் மலை சைடில் வந்து நம்ம மலை ஏறலாம். நாங்கள் வந்து குப்பனூர் வழி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 3rd or 4th பெண்ட்லேயே வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ஒரு 40 minutes வந்து நாங்கள் ரிசார்ட் வந்து ஏற்காடில் போய் ரீச் ஆக வேண்டியது ஆக்சுவலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணதால் அதோட பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கேயுமே கிடைக்கல. சேலம் தான் ரிட்டன் வரணும்னு சொன்னாங்க. ஸோ சேலம் வந்து சாப்பிட்டுட்டு செல்வி மெஸ்ஸில் சாப்பிட்டோம். செல்வி மெஸ்ஸில் வந்து நான் ஆக்சுவலாக நாமக்கல்லில் வந்து ராசிபுரத்தில் வந்து எஸ்ஆர்வியில் தான் படித்தேன். ஸோ செல்வி மெஸ்ஸில் நான் வந்து ஹாஸ்டலில் 2 years இருக்கும்போது எப்போ திண்டிவனம் வரனாலும் அங்கே சாப்பிடுவோம். ஸோ அதனால் அங்கே போய் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டும் சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப ரிசார்ட் வரத்துக்கு ஈவினிங் 6 கிட்ட ஆகிடுச்சிங்க. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக மதியானம் 12:30க்கே வர வேண்டியது. ரிட்டன் போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் மேலே திரும்ப ஏறுறதுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. லிட்ரலி எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். சரி ஓகே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து ரிசார்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த ரிசார்ட் வந்து பேர் பார்த்திங்கன்னா கோலாகலம் ரிசார்ட்டுங்க. ஸோ இந்த ரிசார்ட் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ரிசார்ட்டும் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த என்டையர் ட்ரிப்பில் வந்து ஒரு ஹைலைட் அப்படின்னா நான் இந்த ரிசார்ட் தான் சொல்வேன். நெக்ஸ்ட் டைம் யாராவது ஏற்காடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே வர்த்தாக இருக்கும். ரூம்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இவங்கக்கிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எது கேட்குறோமோ அந்த மாதிரி தராங்க. நம்மளுக்கு ஹட் டைப் வேணும், இல்லைனா தனியாக வேணும், ப்ரைவேட்டாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இது வந்து சூட் ரூம்ங்க. ஸோ ஒரு லிவிங் ஏரியா ஒரு பெரிய பெட்ரூமோட டபுள் பாத்ரூமோட வந்திருந்தது. ஸோ இங்கே வந்து 2 பெட் போட்டிருந்தாங்க. ஒன்றுத்தில் 3 பேர் படுக்கலாம், இன்னொன்றில் 2 பேர் படுக்கலாம். ஸோ நாங்கள் மொத்தமாக 5 பேர் போயிருந்ததால் எங்களுக்கு இந்த ரூம் கரெக்டாக இருந்தது. அண்ட் இந்த ரூம்லோட ஹைலைட் பார்த்திங்கன்னா அந்த பால்கனி ஏரியாவிலேருந்து வெளியில் வந்து அந்த பின்னாடி அந்த க்ரீனரி ஏரியாவை பார்க்குறது தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே ரிசார்ட்டில் இதே ரூமில் ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா, என் சிஸ்டர் ரேணு, ஷர்மி எல்லாருமே வந்து ஒரு 2 years பேக் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எப்போயுமே சொல்லுவாங்க, நீ வந்தனா கண்டிப்பாக அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிப்பும் அவங்க தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக ஸ்டே ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க 2 years முன்னாடி வரும்போது இதில் ஒரு 70-80% தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருந்தது. ஆனால் அப்போவே வந்து அவங்க அந்த க்ரீனரியாக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லாவே டெவலப் பண்ணி பூல் ஏரியா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே ஸ்பா, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் கேம்ஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணி வந்தது ஒரு நாள் ட்ரிப்புக்கு தாங்க. லைக் சாட்டர்டே காலையில் கிளம்பி ஒரு நாள் சாட்டர்டே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு சண்டே ரிட்டர்ன் ஆகிடலாம் வீட்டுக்கு அப்படின்றது தான் பிளான் இருந்துச்சு.
பட் கார் ரிப்பேர் ஆனதால் இப்படி வந்துட்டோம். ஸோ வரவே ஈவினிங் ஆனதால் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மதியானம் 12 செக் அவுட் பண்ணுறது வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதே ரூமே வந்து அடுத்த நாளுக்குமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு உடனே போய் ரிசப்ஷனில் சொல்லி புக் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், பட் வேறு ஒன்று நடந்ததால் சரி ஓகே இந்த டேயில் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இருக்கிற மீதி டைமை வந்து ஒரு பூல் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த க்ரீனரிக்கு நடுவில் நல்லா என்ஜாய் பண்ணோம். யாருமே வேறு இல்லையா, அது இன்னொரு அட்வான்டேஜ். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தம்பி பிரபாகரன் ஹோட்டல் இருக்குங்க ஏற்காடில். ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே பரோட்டா ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான். ஸோ இந்த கடையில் நிறைய பேர் எப்போயுமே கூட்டமாக தாங்க இருக்கும் பார்சல் வாங்கிட்டு. நான் இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன் இந்த கடைக்கு. ஸோ இங்கே போயிட்டு எனக்கு இவங்களோட கொத்து பரோட்டா ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே அதை போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் எல்லாருமே அங்கே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக் சுற்றி தான் இந்த ஹோட்டலும் இருக்குது தம்பி பிரபாகரன். ஸோ அது பக்கத்துலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் எப்போயுமே வந்து டீ தூள், இந்த ஸ்பைசஸ்ஸு, தைலம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் ஷாப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ரிசார்ட் வந்தோம். ரிசார்ட்டில் டிஜே கேம்ப் ஃபயர் இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து சுற்றி நல்ல பாட்டெலாம் போட்டாங்க. ஜாலியாக ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் எங்களோட ஆக்சுவலான ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டைமுன்னு சொல்லலாம். இப்போ தான் நாங்கள் வந்து அந்த வெக்கேஷன் மோடுக்கு வந்தோம். நல்லா தூங்கி எழுந்துட்டு நேராக வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் மார்னிங் காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம், ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோங்க. இந்த என்டையர் விலாகில் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து அம்மா மொபைலில் அப்புறம் சிஸ்டர்ஸ் மொபைலில் அந்த மாதிரி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வந்து ஹெச்டி குவாலிட்டி அளவு இருக்காதுங்க. ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விலாகுக்கு மட்டும். ரெசார்ட்டோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற பிளேஸ்க்கு பண்ணியிருந்த இன்டீரியர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரிச்சாக இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப க்ரீனரியாக இருந்ததால் அந்த இடம் ரொம்ப ஹைலைட்டடாக ரொம்ப கூலாக இருந்தது. நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரி இருந்தது இந்த ரெசார்ட்டு. ஸோ காலையில் நல்லா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ரெசார்ட்குள்ளே ஒரு கூலாக ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரூம் டைப்ஸ். இந்த பக்கம் இருக்கிறதும் சரி, அந்த பக்கமும் சரி. அண்ட் நிறைய சிட் அவுட் ஏரியாஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நிறைய இந்த ரிசார்ட்டில் வந்து இன்னும் ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது போல். நிறைய அப்கிரேட் பண்ணிட்டும் இருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. மார்னிங்க்கு ஒரு பிரிஸ்க் வாக்குக்கு வந்து இது ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக சேம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டே பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. ஸோ பஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ஜூஸில் வந்து குக்கும்பர் ஜூஸு, வாட்டர் மெலான் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுட்டு ரெடி ஆனதும் ரூமுக்கு வந்து கரெக்டாக அதெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபுட்டு ரெடியாக இருக்குது, வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ரூமில் வந்து வேறு ஏதாவது தேவைனாலும் உடனே வந்து நம்ம குவெரீஸை வந்து அட்டென்ட் பண்ணி ரிசால்வ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே சூப்பர் தான். அண்டு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியனும் எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டுமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ், சாக்கோஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பொடி இட்லி, நார்மல் இட்லி, பொங்கல், அப்புறம் கேசரி,
சேமியா, உப்மா அந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அது புடிச்சவங்களும் நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லனா பிரெட்டு, ஜாம், ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் அப்படின்னும் வச்சிருக்காங்க. வந்தது ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே இங்க சவுத் இண்டியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. அண்ட் நாங்க போயிருந்த டைம் வந்து ஒரு முகூர்த்த டைமு. ஆக்சுவலா நெறைய பேர் சேலத்தில வந்து வெட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்றதுக்காக நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப பீப்பிள் வந்து சூப்பராவே அழகா பிளான் பண்ணி யூஸ் பண்றாங்க. லைக் ஒரு வெட்டிங் போறோம்னா, அத சுத்தி இருக்க ஸ்பாட்ஸ்லாம் போய் பார்க்கறது. ஸோ இப்ப சேலம் வரோம்னா, கண்டிப்பா வந்து ஏற்காடு போய் சுத்தி பார்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. திண்டிவனத்துலேருந்து 4 ஹவர்ஸ் தாங்க ஆகும். ஸோ ஒன் டே ட்ரிப்லாம் நாங்க நெறைய வாட்டி வந்து ஏற்காடு பிளான் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் கல்யாணம் ஆன புதுசுலயும் வந்து நான் வந்து ஏற்காடுக்கு ஒரு ட்ரிப் வந்திருந்தேன். அப்ப வந்து ஹோட்டல் கிராண்ட் பேலஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அது இந்த அளவு ரொம்ப பெருசா இல்லனாலும், நல்ல பார்ஷான ஒரு ரெசார்ட்டா இருக்கும். அண்ட் அங்க பூல் வந்து பார்த்தீங்கன்னா, மவுண்டன் வியூல இருக்கும். ஸோ அது யாருக்காவது பிடிக்கும் அந்த மாதிரினா, அந்த ரெசார்ட் கூட போய் ட்ரை பண்ணுங்க. அங்கேயுமே ஃபுட் எல்லாம் சூப்பரா இருக்கும். இங்கேயுமே ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துட்டு வந்துட்டு பஃபெட்ல சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நாங்க. ஸோ நேத்து நம்மளுக்கு டே வந்து மொத்தமா போயிட்டதால, இன்னைக்கு தான் நம்ம குளிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு எல்லா ஸ்பாட்ஸையும் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக கெளம்பணும். ஸோ அதனால ஃபாஸ்ட்டாவே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கெளம்பியாச்சுங்க. நம்ம சாப்பிடுற இடத்துலேருந்து கீழ பார்த்தோம்னா, அழகா இந்த பேர்ட்ஸ்லாம் நடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் சூப்பராவும் இருக்குங்க. இங்க வந்து முயல்லாம் வச்சிருக்காங்க. அந்த வேலை பார்க்குறவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்து எப்படி புடிக்கணும் அப்படின்னு சொல்லி கையில குடுத்து, அவங்க வந்து அத என்ஜாய் பண்றதுலாம் டைம் தராங்க. அதே மாதிரி இந்த பூங்க இது ரொம்ப சூப்பரா இருந்தது. தமிழ்ல இந்த பூவ வந்து ஊமத்தன் பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெல் ஷேப்ல வந்து தரைய பார்த்தா மாதிரி இருக்கும். இது ஏற்காட்ல நெறைய இடத்துல இருந்தது. அண்ட் ரொம்ப அழகா இருந்தது ஆக்சுவலா. மொத்த மரமே வந்து அதே மாதிரி பூவா பூத்து கீழ தொங்கி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் இந்த ரிசார்ட்குள்ளேயே தாங்க இருந்துச்சு. நாங்க சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு சின்ன வாக் வந்திருந்தோம். ஸோ அப்பயுமே இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சரி ஓகே ரிசார்ட்ட எப்பனாலும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் பொறுத்தவரைக்கும் 4, 5க்கு மேல மணிக்கு மேல எதுவும் பெருசா ஹேப்பனிங்கா இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளியில போய் பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரோஸ் கார்டன் போயிருந்தோம். காலையிலேயே போயிட்டோம். ஸோ கூட்டம்லாம் பெருசா இல்லங்க. ஒருத்தருக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ₹50 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் பேடிஎம்மும் அக்செப்ட் பண்றாங்க. உள்ள போம்போது டிக்கெட் வாங்கும்போதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்றாங்க. டிக்கெட் வாங்கி கையில குடுத்ததுமே சொல்றாங்க, "சாரி இப்ப வந்து சீசன் கிடையாது. பூலாம் கிடையாது. ரோஸ்லாம் பூக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அத எங்கேயுமே சொல்ல மாட்றாங்க. இதே விஷயம் தான் எங்களுக்கு பொட்டானிக்கல் கார்டன்லயும் ஏற்காட்ல நடந்தது. ஆக்சுவலா ஏற்காட்ல வந்து அந்த ரோஸோட சீசன் வந்து ஏப்ரல், மேல தான் வந்து ரொம்ப நல்லாருக்கும் போல. அண்ட் இப்போ வந்து நவம்பர் அப்போ ரொம்பலாம் எதுவும் இல்லைங்க. மொட்டு மொட்டா தான் இருக்கு. எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல நல்லா மழை பெஞ்சு, அந்த துளிர் விட்டு, அதுக்கப்புறம் தான் நல்லா பூ பூக்குற சீசன்ஸ் இருக்கும். சரி வந்ததுக்கு உள்ள இருக்க கொஞ்சம் இடத்த சுத்தி பார்த்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, இந்த மாங்காய் வாங்கி சாப்பிட்றது, கார்ன் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். இவங்கலாம் கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்லேருந்து. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா, ரோஸ் கார்டன்ல நம்ம அடுத்து லேடீஸ் சீட் வியூ பாயிண்ட்டு, ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் அதே மாரி சீட் வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ இது 3த்துக்கும் நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்ல. நம்ம வந்து இந்த டிக்கெட்ட காமிச்சு அந்த 3 இடத்துக்கும் போய்க்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு இடத்துக்கும் எடுக்கணும்னு நெனைக்கிறேங்க. ஸோ இங்க இந்த வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கிளவுட்ஸ் பாஸ் ஆகுறது, இந்த மவுண்டன் வியூ இதெல்லாம் பார்க்கலாம். நெறைய மங்கீஸும் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கையிலலாம் சாப்பிட்ற பொருள் எடுத்துட்டு போனா, எல்லாமே வந்து ஈஸியா கவிக்குது. அண்ட் இங்க இருக்கவங்கலாம் வந்து மங்கியோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்க நெக்ஸ்ட்டு கெளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பகோடா வியூ பாயிண்ட் போயிருந்தோங்க. அங்க ஒரு கோவில் வந்து தூரத்துலேருந்து அழகா தெரிஞ்சது. ரொம்ப பிரிட்டியா இருந்தது பார்க்கவே அந்த மலைக்கு நடுவுல. அண்ட் இங்கேயுமே வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பகோடா வியூ பாயிண்ட்ல வந்து என்ட்ரி டிக்கெட் எதுவும் வாங்கல. நம்ம வந்து ரோஸ் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரோஸ் கார்டன், சில்ட்ரன்ஸ், லேடீஸ் சீட் வியூ பாயிண்ட், ஜென்ட்ஸ் இதெல்லாம் ஒரு சைடு இருக்குங்க. அண்ட் பகோடா வியூ பாயிண்ட் வந்து இன்னொரு எண்ட்ல தான் இருக்கு. ஒரு 1 டே வந்து நம்ம ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கை பார்க் போலாம், பீக்கோ பார்க் போலாம். பட் அதெல்லாம் வந்து நெறைய வாட்டி இவங்களும் போயிட்டாங்க. அண்ட் எங்களுக்கும் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பீக்கோ பார்க்லாம் நெறைய வாட்டி பார்த்துட்டோம். சரி திரும்ப அதுக்குள்ளேயே போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க பிளேசஸே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கெலாம் போகல. வேறு யாராவது ஏற்காடு போகிறீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸில் வந்து நல்லா ட்ரெக் பண்ணி கீழே போகணுங்க. ஒரு 200-300 ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் பிடிக்கும்னா அந்த ஸ்பாட் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்சும் முடிச்சுட்டு அடுத்து போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடில் வந்து போட்டிங் ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்திருந்தோம். இங்கேயுமே உள்ளே போகிறதுக்குன்னு ஒரு தனி என்ட்ரி டிக்கெட் இருக்குங்க. ₹10 ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கான காசு வந்து தனியா இருக்கு. ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா என்ட்ரிக்கே ஒரு டிக்கெட், அதுக்கப்புறம் போட்டிங் ஏரியா போறோம்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னு இருந்துச்சு. நாங்க வந்து ஸ்பீட் போட் ஆப்ஷன் தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். 8 பேருக்கு வந்து ₹700 போட்டிருந்தாங்க அது. சரி ஓகே நாங்க 5 பேர் இருந்தோம். எங்களுக்கு ஏத்த மாதிரியே ஒரு 3 பேர் ஸ்பீட் போட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட நாங்க வந்து ஒண்ணா சேர்ந்து கம்பைன் பண்ணி அந்த ஸ்பீட் போட் போய் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஸும் எடுத்து தராங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கேட்குறோம் அப்படின்னா, அதுவுமே இன்ஸ்டன்ட்டா பண்ணி தராங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பேஷன். எதுனாலுமே எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அத ஃப்ரேம் பண்றது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாரி போனேன்னா கண்டிப்பா ஊருக்கு போம்போது அதெல்லாம் எடுத்துக்கணும். எந்த ஸ்பாட்டா இருந்தாலும்னு மைண்ட்ல வச்சிருந்தேன். அதே மாரி எடுத்தாச்சு. ஈவ்னிங்கா வந்து காஃபி ஸ்டாப் போயிருந்தோங்க. இந்த டீ கடையும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. ரொம்ப டீலாம் சூப்பரா இருந்தது. அந்த வியூவும் பார்த்தீங்கன்னா, ஏற்காடு லேக்க ஃபேஸ் பண்ண மாதிரி அழகா கிளாஸ் விண்டோ போட்டிருக்காங்க. நம்ம அந்த சைட் சீட்டிங் கிடைச்சிருந்ததுன்னா, நம்மளும் அந்த சைடா உட்காந்து லேக் பார்த்துட்டே என்ஜாய் பண்ணலாம். குடிச்சிட்டு ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நைட்டு டின்னருக்கு வந்து பெசில் பேக் ஹவுஸ்ன்ற ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தோங்க. சரி காலையிலேருந்து சவுத் இண்டியனா வந்ததுலேருந்து தான் சாப்பிட்றோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்ல மேக் அண்ட் சீஸ், அதுக்கப்புறம் வந்து வுட் ஃபயர்ட் பீஸா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது இந்த கெஃபே வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூஸில். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். நல்லாவே இருந்துச்சுங்க. எக்ஸாக்டாக இது வந்து ஸ்கை பார்க்குக்கு எதிரில் இருக்குது. ஸோ இதில் 3rd ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருக்கிறதால நம்மளுக்கு ஸ்கை பார்க்கும் நம்ம நல்லா வியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெய்லியும் ஒரு அழகான வியூ இருக்கும் போல். நாங்கள் நைட் டைம் போயிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து எல்லாருக்கும் பிடிச்சத ஆர்டர் பண்ணி நல்லாவே சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்குங்க, உள்ளே வந்த உடனே அவங்க கவுண்டரில் வந்து பில்லிங் பே பண்ணுற இடத்துல வந்து கீழே வந்து 10% வந்து டிப்புக்கு வந்து அவங்களே வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் வந்து அது ஆப்ஷனலுங்க. ஸோ நம்மளோட ரூல் படி கவர்மெண்ட்டில் வந்து டிப்பிங் வந்து அவங்களாவே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். நான் ஆக்சுவலி கேட்டேன். ஸோ எங்களுக்கு 10% வந்து டிப்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அஃபோர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ₹1000 சாப்பிட்றோன்னா ₹100 வந்து அவங்களாவே வந்து அதில் ஆட் பண்ணிடுறாங்க பில்லில். நம்ம டீஃபால்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எந்த இடமா இருந்தாலுமே நான் வந்து டிப்பிங் அவங்களாவே ஆட் பண்ணால் நான் போய் கேட்டுருவேன். ஸோ இந்த இடத்துக்கு யாராவது போகிறீங்கன்னா அவங்க போட்டும் இருக்காங்க முன்னாடியே நம்மளுக்கு. பட் நீங்களும் வந்து கேட்டிங்கன்னா அவங்க பில்லேருந்து எடுத்துடுறாங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. லைக் ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்டார்ட்டர்ஸ் கொஞ்சம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டோம். ஸோ அன்றைக்கும் நைட்டு வந்து டிஜே இருந்துச்சு. கேம்ப் ஃபயரும் இருந்துச்சுங்க. ஸோ ஆனால் சாட்டர்டே நைட்டுக்கு இருந்த கூட்ட அளவு சண்டே இல்ல. ஆப்வியஸ்லி எல்லாருமே சண்டேனா ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ நாங்க மட்டும் தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. முன்னாடி நாள் இருந்த அளவு ரொம்ப ஹேப்பனிங்கா இல்ல. பட் அந்த வெதருக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெளியில உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டும் வந்தாச்சுன்றதால கொஞ்ச நேரம் இத என்ஜாய் பண்ணிட்டு தூங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்புற நாள் வந்துருச்சு. மண்டே அன்னைக்கு காலையில. சரி ஓகே காலையில எழுந்திரிச்சுட்டு ரிசார்ட்டை வந்து கொஞ்சம் அதே வழக்கம் போல் போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கறலாம் பார்த்துட்டு அந்த நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த 3 நாளில் வந்து இந்த டே தான் வந்து வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம ஏற்காடு அப்படின்னு சொல்லி போகிறோன்னா நம்மளுக்கு அந்த மிஸ்ட்டு, அந்த ஃபாகு, அதெல்லாம் தான் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனுக்கான ஒரு அழகு இல்லைங்களா? அந்த மாதிரி நாங்கள் போன அந்த சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே இல்லை. பட் நாங்கள் கிளம்புற அன்னைக்கு காலையில் இப்படி இருந்ததுங்களா? கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பனி இறங்கிட்டே இருந்தது. அது ரூம்லேருந்து அந்த விஷுவல் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டே எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்க்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்திருந்தோம். பட் வந்து மண்டேன்றதால வந்து சாட்டர்டே, சண்டே மட்டும்தான் வந்து பஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. மண்டே வந்து நம்ம எது கேட்டாலுமே அவங்க ஐட்டம்ஸ் கொண்டு வராங்க. பட் நம்ம ஆர்டர் பண்ணணும் அவ்வளோதான். பட் பே பண்ண தேவையில்ல. பட் நம்ம ஆர்டர் பண்ணி தான் எடுத்துக்க முடியும்.
அது வந்து அவங்க கால் பண்ணி நம்மள கூப்பிடும்போதே நம்ம போயிடணும். நாங்க வந்து ஒரு 8:00 கால் பண்ணாங்க. ஒரு 8:30, 8:45 வந்திருப்போம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆறி போய் இருந்துச்சு. ஜில்லுன்னு இருந்துச்சு. அது மட்டும் தான் எங்களுக்கு செகண்ட் டே கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் ஆச்சு. மத்தபடி அந்த வெதருக்கு நம்ம நல்லா சூடா சாப்பிடணும்னு தானே லைக் பண்ணுவோம். ஸோ அது இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்க. ஐட்டம்ஸ் வந்து சரி ஹீட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட வந்து மைக்ரோவேவ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் சாம்பார் மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அது ஹீட் பண்ணி குடுத்தாங்க. அது ஹீட்டா இருந்தாலே போதுங்க இல்லைங்களா? நம்மளுக்கு இட்லி, தோசையோட சூடா தொட்டு சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. ஸோ ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல. அதெல்லாம் சூப்பர் தான். சர்வீஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா நாளுமே நம்ம வந்து பஃபெட் முடிச்சுட்டு நம்மளுக்கு அடிஷ்னலா வந்து பூரி, தோசை இதெல்லாம் வந்து லைவ் கவுண்டர்லேருந்தே எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு சுட சுட சர்வ் பண்ணாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா ஐட்டமும் சொல்லி நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சுங்க. இன்னியோட ரிசார்ட்ட வந்து நம்ம செக் அவுட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, நல்லா சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் வந்து இன்டோர் கேம்ஸ் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் போய் இன்டோர் கேம்ஸ் விளையாடணும். லைக் வந்து அந்த இடத்துல பெருசா ஃபெசிலிட்டீஸ் மாதிரி போட்டு ஒரு பிளேயிங் ஏரியா மாரி இல்லனாலும், ஒரு நீட்டான பிளேஸா தான் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ, எல்லா கேமுமே எல்லாரும் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் நாங்க மட்டும் தான் அந்த ரிசார்ட்ல அந்த டேல இருந்தோம்னு நெனைக்கிறேங்க. வெக்கேட் பண்ணும்போது ரொம்ப பேரெல்லாம் நாங்க பார்க்கல. ஒரு 2, 3 கார் இருந்தது அவ்வளோதான். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலா ஸ்டே. எங்க அம்மாவுமே வந்து இந்த கேம்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க. ஸோ, அவங்க என்ஜாய் பண்றத பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஹேப்பியா இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப ஜாலியா இருந்தது. நம்ம வந்து நெனைக்கிறோம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரியவங்க, அவங்கலாம் வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மள மாரி வந்து இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி இல்லங்க. ஆக்சுவலா ரியலாவே பேரண்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்க மாரி ஆகிடுறாங்க ஒரு ஸ்டேஜ்ல. நெறைய விஷயத்த பார்த்து எக்ஸைட் ஆகுறது, என்ஜாய் பண்றதுன்னு சொல்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்தது. விளையாடிட்டு ரூமுக்கு போனோங்க. அப்பதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பனி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு. அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அது பார்க்கறதுக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பனி இறங்கிட்டே இருந்தது. அண்ட் இதில ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசார்ட்டுக்கு இந்த பேக் சைடு இருக்க ஏரியால மயில் வந்திருந்ததுங்க. ஸோ காலையில அன்னைக்கு காலைல நான் ரூம போய் ஓப்பன் பண்ணும்போது, நான் வந்து டோர் முன்னாடியே மயில் பார்த்தேன். அது ரொம்ப பிரிட்டியா இருந்தது. பார்த்துட்டு இவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், நான் மயில் பார்த்தேன்னு. இவங்க எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். இவங்கள போய் கூட்டிட்டு வரதுக்குள்ள மயில் பறந்து போயிடுச்சு. ஸோ நான் மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் கிளம்பும்போது பார்த்தா எல்லாருக்குமே சூப்பரா வந்து நெறைய மயில் வந்து வந்து போயிட்டுருந்தது. ரொம்ப லாங்ல இருந்ததால என்னால க்ளோஸ் அப் ஷாட்ஸ் ரொம்ப எடுக்க முடியல. பட் வந்து ஒரு 3, 4 மயில் பார்த்துட்டுருந்தோம். அங்க வொர்க் பண்றவங்களும் சொன்னாங்க. லைக் வந்து ஆளுங்க ரொம்ப பேர் இல்லன்னா, டெய்லியுமே மயில் வருங்க. ரிசார்ட்குள்ளலாம் வரும். அந்த லாஞ்ச் ஏரியாலலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையாலுமே சூப்பரா இருந்ததுங்க. அந்த வெதருக்கு காலையில வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆனா உண்மையாலுமே கிளம்ப மனசில்ல. என்டயர் ஏற்காடு ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, ஏற்காட விட இந்த ரிசார்ட் தான் ரொம்ப கிரீனரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து வெளியில போய் எங்கேயாவது பார்த்துட்டு, என்னடா இது எதுவுமே இல்ல, பூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆனா கூட, ஓகே நம்மளுக்கு ரிசார்ட் இருக்கு. ரிசார்ட்டுக்கு போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். செகண்ட் டேவுமே நல்லா ஸ்விம்மிங் பூல்ல வந்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பழம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அப்புறம் இந்த முடவாட்டுக்கால் வந்து அங்க எங்க பாரு விக்கிறாங்க. ஸோ அத அம்மா வந்து வாங்கணும். அதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மலை வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்க சீத்தாப்புளி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இது ஏதோ சீத்தாப்புளியிலேயே ஒரு பெரிய காட்டு சீத்தாப்புளியோ ஏதோ சொன்னாங்க. நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. அந்த மாரி ஏதோ ஒரு வெரைட்டி தான். அதுவுமே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் அந்த பாட்டி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இது இதனோட வேல்யூ அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஏற்காடு வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஊட்டி, கொடைக்கானல்லாம் போறத விட எனக்கு வந்து எப்பவுமே ஏற்காடு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ரொம்ப குவைட்டா, காம்பேக்ட்டா இருக்கும். நீங்க ஒரு ஒரு இடத்துக்கும் ரொம்பலாம் ட்ராவல் பண்ண வேணாம். எல்லாமே வந்து ஒரு லேக்க சுத்தியே உங்களுக்கு எல்லா இடமும் இருக்கும். ஈஸியா நீங்க ஒன் டே வரீங்கன்னா கூட காலையில ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட நைட்டு முடிச்சுட்டு நீங்க கீழ இறங்கிடலாம். அண்ட் ரொம்ப அஃபர்டபுளாவும் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க ஏற்காடு பொறுத்தவரைக்கும். ஸோ கிளம்பும்போது ரிட்டர்ன் வர வழி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இந்த என்ன சொல்றது, இந்த மிளகு அங்க ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? மிளகு வந்து நெறைய மரத்தில வந்து அந்த கொடி ஏறி இருந்தது. ஸோ நிறுத்திட்டு அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி வேல ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இந்த மாரி ஹில் ஸ்டேஷன் வரோம் அப்படின்னா, அந்த ஹில் ஸ்டேஷன்ல எந்த பொருள் வந்து ஸ்பைசஸ் நல்லா விளையுமோ, நம்ம அத பல்க்கா வாங்கிட்டு போயிடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. லைக் நம்மளுக்கு வந்து அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளே லைவா பார்த்து வாங்குவோம். அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க வரும்போது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏற்காடுக்கு வந்து நம்ம 2 வழியா வரலாம். நாங்க குப்பனூர் வழியா வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு தடவ வந்து அந்த குப்பனூர் வழியா ட்ரை பண்ணி பாருங்க. லைக் வந்து நம்ம இந்த வில்லேஜு அந்த மாரி ஏரியாக்குள்ள நல்லா தோப்புங்களுக்கு நடுவுல போறதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த சைடு வந்து நம்ம சேலம் வழியா இறங்குறது இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஆக்சுவலா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே வர மாரி இருக்கும். உடனே உடனே அந்த ஹேர்பின் பெண்ட் வர மாரி இருக்கும். அந்த குட்டி குட்டியா தான் ஃபால்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த சைடு வரும்போது நல்ல பெரிய பெரிய ஃபால்ஸே பார்க்கலாம். ரொம்பவே அழகா இருந்தது. அங்கங்க நிறுத்தி நெறைய பேர் அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, முகூர்த்த டைம் வந்திருந்தாங்கன்னு, அவங்கலாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ரூட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிராஃபிக் இல்லாம எனக்கு ஆக்சுவலா இதான் ரொம்ப புடிக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாவும் ரீச் ஆயிடலாம். சேலம்குள்ள போய் போனா நம்மளுக்கு இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இது அதுக்கு முன்னாடியே வரும் அப்படின்றதால நல்லாயிருக்கும். எனக்கு எப்பயுமே இந்த தென்னந்தோப்புக்கு நடுவுல ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. அந்த பொள்ளாச்சி சைட்லாம் போனா சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? எனக்கு இந்த மாரி ரோட்ல வந்து 2 பக்கமும் வாழை, தென்னை இதெல்லாம் இருந்தா அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நல்ல ஒரு மவுண்டைன் வியூவோட நல்ல சீனிக்கா இருந்தது. ஆக்சுவலா வீடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் புவரா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு அத உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ அதனால தான் எடிட்டிங்கில் கூட நான் எதுவுமே அதெல்லாம் எடுக்கலை. அண்ட் நெக்ஸ்ட் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து ஆத்தூர் ரீச் ஆகிருந்தோம். ஸோ ஆத்தூரில் வந்து ஜூனியர் குப்பனாவில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அந்த ஜூனியர் குப்பனாக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸோட ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் டிவைன் ஃபுட்ஸில் வந்து எப்பயுமே பருத்திப்பால் வாங்கி எப்பயுமே ஊருக்கு வரேன் அப்படின்னா, இல்லை கொரியர் போடுறாங்கன்னா எனக்கு போட்டு விடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே வந்து வின்டர் சீசன் அப்போலாம் வந்த உடனே சூடாக ஏதாவது குடிக்கணும்னா இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஹாஸ்டலில், பிஜியில் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. இப்போ ஊரில் வந்து டிசம்பர்லாம் நல்லா குளிராக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்துக்குமே நல்லது. டீ, காஃபிக்கு பதில் இந்த ஏபிசி பவுடர் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு போயிருந்தாங்க. செல்வி மெஸ்க்கு அடுத்து எனக்கு சாப்பிட்டதில் வந்து ஜூனியர் குப்பனா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் இருந்தது. கோலா உருண்டையும் ரொம்ப நல்லா இருந்தது. பிரியாணி நல்லா இருந்தது. அம்மாவும் என் கசினும் வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. நெய் பரோட்டாவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே ஆர்டர் பண்ண எந்த ஃபுட்டுமே வந்து பிடிக்காம இல்லை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க. இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதோட திண்டிவனம் போயிட்டோம். அண்ட் ஆன் தி வேல வந்து விக்கிரவாண்டியில் வந்து ஒரு சரவணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.